ஒரு நல்ல செயல் வாழ்க்கையை மாற்றியது என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையின் மூலிமா உங்களுக்கு சரியான ஒரு அருமையான கருத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன நகரத்தில் பார்த்தீங்கன்னா குமார்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப ஏழையான பையன்னு சொல்லலாம். அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக சின்ன சின்ன வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருந்தான். எத்தனை நாளைக்கு நம்ம இந்த சின்ன சின்ன வேலையே செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு யோசிச்சு அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் சீக்கிரமாக ஒரு பெரிய வேலையில் நம்ம ஜாயின் பண்ணணும்னு யோசிக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா புறப்படுறான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா பார்த்திங்கன்னா ரோட்டை கடக்க முடியாமல் ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறாரு. அந்த வழியில் போகிற பொதுமக்கள் பார்த்திங்கன்னா அந்த தாத்தாவை எல்லாருமே பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்காங்க. அந்த தாத்தாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ரோட்டை கிராஸ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நின்றுருக்காங்க. அந்த வழியில் போன நம்ம இளைஞன் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்றுருக்கிறத அவர் பார்த்துறாரு. சரி வாங்க, நான் உங்களை ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அந்த தாத்தாவுடைய கைகளை பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா அவரை அந்த சாலையிலிருந்து கடக்க அவர் உதவி செய்கிறாரு. அந்த தாத்தாவும் பார்த்திங்கன்னா அந்த இளைஞனை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிக்கிறாரு. நீ ஒரு நல்ல இளைஞன், நீ நல்லா வாழ்க்கையில் வருவன்னு சொல்லி அவரை வாழ்த்திட்டு அந்த தாத்தா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அந்த இளைஞரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த இளைஞருக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அந்த இளைஞர் சாலையை கடக்க உதவுன அந்த தாத்தா தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்றதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இளைஞன் தெரிஞ்சுக்கிறான். அவரும் அந்த இளைஞரை பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் வரவேற்று, நீங்கள் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் இனிமேல் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு ரெகுலராக வந்துருங்கன்னு சொல்லி பெருமை அடைகிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த தாத்தா செய்கிறாரு. அந்த இளைஞரும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்பவுமே பெருமை அடைகிறாருன்னே சொல்லலாம். கடைசியாக இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கருத்து கொண்டு போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செயல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை மாற்ற முடியுமென்றதை நம்ம இந்த கதையின் மூலிமா நமக்கு தெரியுது. நல்லவராக இருந்தால் உண்மையான வெற்றி நம்ம தேடி வரும்ன்றதை இந்த கதையிலேருந்து நமக்கு தெளிவாக கிடைக்குதுன்னே சொல்லலாம். இந்த சிறுகதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா